ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த கருப்பு திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, கருப்பு திரைப்படம் ஆக்சுவலாக எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. சூர்யா அவர்களோட நடிப்பில் அஜய் பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கருப்பு. இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படி சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளியான அனைத்து திரைப்படங்களும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்திருக்கு. என்னதான் ரெட்ரோ திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனம் பெற்றாலுமே ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக சூர்யா அவர்களுக்கு அமையல. ஸோ இந்த கருப்பு திரைப்படம் அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போய்கொண்டே இருக்கு. ஆக்சுவலாக கருப்பு திரைப்படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆக வேண்டியது, இந்த வருடம் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கருப்பு திரைப்படத்தில் சில சீன்ஸ் தனக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணுருக்கு அஜய் பாலாஜிக்கு. அதனால் பேட்ச் ஒர்க் ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா 25 கோடி ரூபாய் கருப்பு திரைப்படத்துக்கு செலவாகி விட்டது. இனிமே அதிகமாக கேட்டதால் படக்குழு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அஜய் பாலாஜியை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா சூர்யா அவர்களை இயக்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அஜய் பாலாஜிக்கு கிடைத்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு ஸ்மால் ஸ்பேன்ல கிடைத்திருப்பது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அஜய் பாலாஜி பார்த்து ஒவ்வொருவருக்குமே பார்த்து நிதானமாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த நிதானத்துக்கு ஏற்ற அவுட் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த திரைப்படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி. இது வரைக்குமே ஜெயிலர் 2வது பாகம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாக போகிறது. அதனால் கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன் ரெட்ரோ, அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கிளாஷ் வந்ததால் அது ஒரு மைனஸாக போனது. சாரி, டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ, அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி திரைப்படம் நல்லா போய் கொண்டு இருந்ததால் ஒரு பெரிய மைனஸாக ரெட்ரோ திரைப்படத்துக்கு போனது. அதே மாதிரி இப்பயும் போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. கருப்பு திரைப்படம் சோலோ ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் படக்குழு ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2வது பாகம் ஜூன் 12ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ரஜினிகாந்த் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கருப்பு திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி அஃபிஷியலாக வெளியாகிவிடும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாத இறுதிக்குள், அதாவது இன்னைக்கு தேதி 24, 27. ஸோ இன்னும் 3 நாட்களில் கருப்பு திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதி டீசர் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட போகிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.